ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் மகாலட்சுமி. இன்றைக்கான வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சூப்பரான நம்ம ஹேரை ரொம்பவே சில்கியாகவும் நல்ல ஸ்மூத்தாகவும் மெயின்டைன் பண்ணுற ஹேர் மாஸ்க் தாங்க பார்க்க போகிறோம். இந்த ஹேர் மாஸ்க் வந்துட்டு ஹேரை நல்லா சாஃப்டாக சில்கியாக மாற்றுறதோட நமக்கு ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதே சமயம் நம்ம ஹேர் வந்துட்டு டேமேஜ் ஆகி ஸ்ப்ளிட்டன்ஸ் வர்றதையுமே நமக்கு நல்லாவே கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி ஹேர் மாஸ்க்குக்கு எடுத்திருக்க மெயின் இன்க்ரீடியன்ட் வாழைப்பழம் தாங்க. நீங்கள் வந்துட்டு எல்லோ கலர் இருக்க எந்த வாழைப்பழம்னாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் நாட்டு வாழைப்பழம் யூஸ் பண்ணியிருக்கேன். அது கூடவே நான் வந்துட்டு அலோவேரா ஜெல் எடுத்திருக்கேன். ஃப்ரெஷ் அலோவேரா ஜெல் எடுத்திருக்கேன். அது கூடவே கேஸ்டர் ஆயில் கொஞ்சம் எடுத்திருக்கேன். அது கூடவே நான் வந்துட்டு வெந்தயமும் ஆட் பண்ண போகிறேன். வெந்தயம் வந்துட்டு உங்களுக்கு ஆப்ஷனல் தான். தேவைன்னா நீங்கள் வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இதுக்கு முன்னாடி போட்டிருந்த வீடியோவில் உங்களோட வெந்தயம் எப்படி இவ்வளோ நல்லா முளைச்சி வந்திருக்கு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. நான் வந்துட்டு நாள் முளைக்க வச்சு மறுநாளே யூஸ் பண்ண மாட்டேங்க. 2 நாள் ஆனதுக்கப்புறம் தாங்க நல்லாவே முளைப்பு வரும். இது வந்துட்டு நான் நேற்று காலையில் வெந்தயத்தை ஊற வச்சு நைட்டு தண்ணி இருத்திட்டு நைட்டு ஃபுல்லாமே சும்மா தண்ணி இல்லாமல் வச்சுட்டேன். அதனால் கொஞ்சம் முளைச்சிருக்கு. இது இன்னும் இப்படியே வச்சேன்னா நாளைக்கு நல்லாவே முளைச்சிரும். ஃப்ரிட்ஜிலலாம் வைக்க மாட்டேன். வெளியே ஓப்பன்லேயே தான் வைப்பேன். கட்டியும் வைக்க மாட்டேன். அதே பாத்திரத்தில் அப்படியே வச்சுருவேன். இப்போ வாங்க ஹேர் மாஸ்க் அரைச்சி எடுத்துக்கலாம். நான் முதல்ல வாழைப்பழம் அலோவேரா ஜெல் 2யுமே அரைச்சி தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இது கூட வந்துட்டு நான் வந்துட்டு வெந்தயத்தை சேர்த்து அரைச்சோன்னா வெந்தயம் அரைப்படாது அப்படிங்கிறனால வெந்தயத்தை தனியாக அரைச்சி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா அந்த பேஸ்ட்டை வந்துட்டு இந்த அலோவேரா ஜெல் ப்ளஸ் வாழைப்பழத்தோடு சேர்த்து அரைச்சி எடுத்தோன்னா நல்லாவே ஸ்மூத்தாக அரைச்சி கொடுக்கும். இப்போ நான் வந்து வெந்தயத்தை இதோடு சேர்த்துட்டு அது கூடவே கேஸ்டர் ஆயிலும் கொஞ்சம் ஆட் பண்ணுறேங்க. நான் எதனால் இந்த ஹேர் மாஸ்கில் ஆயில் ஆட் பண்ணுறேன் அப்படிங்கன்னா, நான் வந்துட்டு இந்த ஹேர் மாஸ்க் யூஸ் பண்ணுற அன்னைக்கு என்னோடய ஹேரில் ஆயில் அப்ளை பண்ணலை. அதனால் நான் என்னோடய ஹேர் மாஸ்கில் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த ஹேர் மாஸ்கில் வந்துட்டு நீங்கள் வெந்தயம் ஆட் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. நான் வந்துட்டு வாழைப்பழத்தையும் அலோவேரா ஜெல்லையும் மட்டும் யூஸ் பண்ணால் ரொம்ப வாட்டர் கன்சிஸ்டன்சியில் இருக்கும். அது எனக்கு வந்துட்டு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். அப்படிங்கிறனால இது கூட கொஞ்சமாக வெந்தயத்தை சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா கொஞ்சம் கட்டியாக இருக்கும். அதனால தான் சேர்த்து அரைச்சிக்கிட்டேன். நீங்கள் ஒன்லி வாழைப்பழத்தையும் அலோவேரா ஜெல் மட்டும் யூஸ் பண்ணி கூட இந்த ஹேர் மாஸ்க் யூஸ் பண்ணலாம். எப்போதும் போல் ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஹேரில் நல்லா சிக்கு எடுத்துக்கோங்க. எப்போதுமே ஆயில் அப்ளை பண்ணியிருக்கணும். நான் இன்றைக்கி ஆயில் அப்ளை பண்ணல. நேற்று வெளியில் போகிறனால ஹேர் வாஷ் பண்ணியிருந்தேன். என்னோடய ஹேர் வாஷ்க்கு எப்போதும் போல் என்னோடய ஷாம்பு கூட நான் வந்துட்டு ஆயில் ஆட் பண்ணி தாங்க ஹேர் வாஷ் பண்ணியிருந்தேன். ஹேர் மாஸ்க்கே போடாமல் ஒன்லி ஆயில் மட்டும் ஷாம்பு கூட ஆட் பண்ணி யூஸ் பண்ணியுமே என் ஹேர் நல்லாவே சில்கியாக தாங்க இருக்குது. அதனால தான் நான் வந்துட்டு ரொம்ப ஆயில் இல்லாதனால ஹேர் மாஸ்க் கூட ஆயில் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதே போல் ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணும்போது ரொம்ப சிக்கு இருந்தாலும் நமக்கு ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணி கஷ்டமாக இருக்கும். அதனால் எப்போதுமே சிக்கு எடுத்துகிட்டு ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணுங்கள். வாங்க வாழைப்பழத்தை நம்ம ஹேர் மாஸ்க்காக யூஸ் பண்ணுறனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாழைப்பழத்தை நம்ம கண்டினியூவாக ஹேர் மாஸ்கில் யூஸ் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா வாழைப்பழத்தில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து நம்ம ஹேர் வந்துட்டு ஒயிட் ஆகிறத ப்ரிவெண்ட் பண்ணும். அதே சமயம் நம்ம ஹேர் வந்துட்டு ஊட்டச்சத்து இல்லாமல் மெலிஞ்சு போகிறதையுமே நல்லாவே கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். அதே சமயம் நம்ம ஹேர் ரொம்ப ட்ரை ஆகாமலும் அப்புறம் வந்துட்டு ஹேர் வந்துட்டு உடையாமல் டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நம்ம கண்டினியூவாக வாழைப்பழத்தை வாரத்துக்கு ஒரு டைம் அப்படிங்கிற மாதிரி யூஸ் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம ஹேர் வந்துட்டு நல்ல சில்கியாகவும் ஷைனிங்காகவும் மாறும். அதே சமயம் வாழைப்பழம் வந்துட்டு நம்ம ஹேரில் வந்துட்டு டேண்ட்ரஃப் இருந்தாலும் நல்லாவே கண்ட்ரோல் பண்ணி கொடுக்குங்க. வாழைப்பழம் நேச்சுரலாகவே நம்ம ஹேரை வந்துட்டு ஒரு ஸ்பா பண்ண மாதிரி நல்லாவே நம்ம ஹேரை வந்துட்டு சில்கியாகவும் ஷைனிங்காகவும் மாற்றி கொடுக்கும். நல்ல ஒரு ஹேர் க்ரோத்துக்குமே ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க.
நான் எப்போதும் சொல்கிற மாதிரி நீங்கள் இந்த ஹேர் மாஸ்க் யூஸ் பண்ணால் தான் உங்களுக்கு ஹேர் க்ரோத் ஆகும் அப்படின்ட்டு கிடையாது. நீங்கள் வந்துட்டு ப்ராப்பர் கேர் கொடுத்து நீங்கள் எந்த ஹேர் மாஸ்க் யூஸ் பண்ணாலுமே உங்களுக்கு வந்துட்டு ஹேர் க்ரோத் இருக்கும். நாம் எப்போதும் ஒரே ஹேர் மாஸ்க்கை போட்டுட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம ஹேருக்குமே கொஞ்சம் போர் அடிக்கும். அதனால தான் நம்ம வந்துட்டு மாற்றி மாற்றி ஹேர் மாஸ்க் யூஸ் பண்ணிட்டு வந்தோம்னா நம்ம ஹேர் க்ரோத் வந்துட்டு நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும். அதனால தான் ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு ஹேர் மாஸ்க் யூஸ் பண்ண சொல்கிறது. இதில் வந்துட்டு நீங்கள் எந்த ஹேர் மாஸ்க்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். எந்த ஹேர் மாஸ்க் யூஸ் பண்ணாலுமே நமக்கு வந்துட்டு ஹேர் க்ரோத் இருக்க தாங்க செய்யும். நீங்கள் இந்த ஹேர் மாஸ்க் யூஸ் பண்ணால் தான் ஹேர் க்ரோத் ஆகும்ன்ட்டு கிடையாது. ஒரு சில ஹேர் மாஸ்கில் வந்துட்டு சேர்த்துருக்க ஒரு சில இன்க்ரீடியன்ட் வந்து தனித்தனி ஸ்பெஷல் பெனிஃபிட்ஸ் இருக்கும். அதில் வந்துட்டு ஒரு சிலது வந்துட்டு பொடுகை நல்லா கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். ஒரு சிலது வந்துட்டு பெயின் தொல்லை அந்த மாதிரி இருக்கிறத கண்ட்ரோல் பண்ணும். ஒரு சிலது ஸ்ப்ளிட் எண்ட்ஸை கண்ட்ரோல் பண்ணும். ஒரு சிலது வந்துட்டு டேமேஜ் ஆகிறத கண்ட்ரோல் பண்ணும். மற்றபடி எது யூஸ் பண்ணாலும் நமக்கு ஹேர் க்ரோத் கண்டிப்பாக இருக்குங்க. எப்போதுமே ஹேர் மாஸ்க்கை நல்லாவே ஸ்கேல்ப்பு பூரா கவர் பண்ணிக்கோங்க. ஹேரோட லென்த்லேயும் கவர் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ஹேர் மாஸ்க் என் பாப்பாவும் அவளுக்கும் போட்டு விட சொன்னால் அவளுக்கும் இன்றைக்கி ஹேர் மாஸ்க் போட்டு விட்டுட்டேன். நான் ஆஃப்டர் ஹேர் மாஸ்க் யூஸ் பண்ணி என்னோடய ஹேரை வந்துட்டு கிளிப் குத்தி எப்போதும் போல் காய வச்சுருந்தேன். நம்ம ஹேர் மாஸ்க் யூஸ் பண்ணதுக்கப்புறம் ஹேர் வந்துட்டு நம்ம எதுவுமே செய்யாமல் காய விட்டால் இந்த மாதிரி தாங்க சுருள் சுருளாக இருக்கும். எதனால் அப்படின்னா நம்ம வந்துட்டு வெந்தயம் யூஸ் பண்ணியிருக்கோம்ல, வெந்தயத்தில் வந்துட்டு ஒரு பிசுபிசுத்த இருக்கும். அந்த பிசுபிசுப்பு தன்மை நம்ம என்ன தான் ஹேர் வாஷ் பண்ணாலும் அந்த ஹேரை வந்துட்டு ஷைனிங்காக காட்டுறதுக்காக நம்ம ஹேர் மேலே இருக்கும். அப்படிங்கனால நம்ம ஹேர் வந்துட்டு இந்த மாதிரி இருக்கும். நம்ம சிக்கு எடுத்தோன்னா அதுக்கப்புறம் நம்ம ஹேர் வந்துட்டு நல்லாவே ஷைனிங்காக இருக்கிற மாதிரி லுக்காக இருக்கிற மாதிரி இருக்கும். வாங்க என்னோடய ஹேரை நான் எப்போதும் போல் கம்பி வச்சு சிக்கு எடுத்துக்கிறேன். இது வந்துட்டு என்னுடைய ஃபஸ்ட்டு நான் ஹேர் க்ரோத் ஜர்னி ஸ்டார்ட் பண்ணும்போது உள்ள ஹேரோட க்ரோத்து. ஆக்சுவலி ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி உள்ளதுங்க அந்த ஹேரோட லென்த்து. நான் என்னோடய ஃபஸ்ட்டு பாப்பா ஆஃப்டர் டெலிவரி தாங்க என்னோடய ஹேர் கேரே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன். அதுவும் ரொம்ப இல்லை, இப்போ தான் நான் வந்து அதிகமாக ஹேர் கேர் கொடுக்குறேன். முன்னாடிலாம் கொஞ்சம் கொஞ்சம் கொடுப்பேன். இப்போ தாங்க நல்லாவே ஹேர் கேர் கொடுத்துட்ருக்கேன். நான் எப்போதும் போல் ஹேர் வந்து சிக்கு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் சீரம் அப்ளை பண்ணிக்கிறேன். ஏன்னா சீரம் அப்ளை பண்ணால் ஹேர் வந்துட்டு ரொம்ப டேமேஜ் ஆகாது. சப்போஸ் ஹேரில் சிக்கு இருந்ததுன்னு வைங்களேன், நம்ம சிக்கு எடுக்கும்போது அந்த சிக்கு வந்துட்டு முடிச்சு விழுந்து அந்த முடிச்சிலேருந்து அதுக்கு கீழே நம்ம ஹேர் வந்துட்டு கட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா நம்ம இழுக்கும்போது அந்த ஹேர் அந்த இடத்துல வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இல்லைனா ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் கொஞ்சமாக சீரம் அப்ளை பண்ணிக்கிறேன். நான் இன்றைக்கி ஹேர் வாஷ்க்கு வந்துட்டு பேபி ஷாம்பு தாங்க யூஸ் பண்ணியிருந்தேன். அதுவும் பேபி ஷாம்பு கூட ஆயில் எதுவும் மிக்ஸ் பண்ணலை. டைரெக்டாக ஷாம்பு தாங்க வாட்டரில் தாங்க மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணேன். அதனாலே என்னவோ ஹேர் கொஞ்சம் ட்ரையாக இருந்த மாதிரி தான் இருக்குது. நான் எப்போதுமே ஷாம்பு கூட ஆயில் மிக்ஸ் பண்ணுவேன். இன்றைக்கி மிக்ஸ் பண்ணலை. ஹேர் மாஸ்க்கு போட்டுமே என்னோடய ஹேர் கொஞ்சம் வந்துட்டு ட்ரையாக இருந்த மாதிரி தான் இருக்குது. நான் எப்போதுமே ஷாம்பு கூட ஆயில் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணால் என்னோடய ஹேர் நல்லா இதை விட இன்னும் நல்லா சில்கியாகவும் ஷைனிங்காகவும் இருக்கும். ஆனாலுமே இன்றைக்கி ஹேர் மாஸ்க் யூஸ் பண்ணதால் என்னோடய ஹேர் நல்லா பவுன்ஸியாக நல்லா அடர்த்தியாக இருக்கிற மாதிரி லுக்காக இருக்குதுங்க. எந்த ஒரு ஹேர் மாஸ்க்கும் நமக்கு யூஸ் பண்ண நாளே ரிசல்ட் வந்துட்டு கொடுக்குமானா கண்டிப்பாக கிடையாதுங்க. நான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கேன். மைல்டாக ஒரு டிஃப்ரெண்ட் தெரியுது. மற்றபடி ரொம்ப ஹேர் வந்துட்டு லுக்காகவோ ஷைனிங்காகவோ இருக்கான்னா கண்டிப்பாக இல்லை. எப்போதும் போல் தான் ஹேர் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் நீங்கள் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் அடுத்தடுத்த போடுற வீடியோ உங்களை வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கொடுக்குற சின்ன சின்ன சப்போர்ட் தான் எனக்கு பெரிய மோட்டிவேஷன் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.